ஸ்டார்டிங் சீனில் பேசாமல் வந்து நீலாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி தான். பிகாஸ் அந்த பீமோட அப்பாவே நான் என்னென்னலாம் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அவங்க வந்து அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இந்த சொத்தை ஃபுல்லாமே எனக்கும் என்னோட பொண்ணு பாப்பையிலையும் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவர் நீ என்ன நினச்சிட்ருக்க, உங்களுக்குலாம் சொத்தே கிடையாது, அந்த 2 பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க உடனே ஓவராக பேசி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஹார்ஷ் வேர்ட்ஸ்லாம் கேட்டு அவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அவர் டேப்லெட் எடுத்து தர சொல்கிறாங்க. பட் அவங்க எடுத்துகிட்டு கொடுக்காமையே கையில் வச்சுட்டு நீ செத்து போ, அப்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே இறந்து போயிடுறாரு. இவங்க அப்படிங்க கல்லை வச்சு மெய்டை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் ஜி பார்த்துடுறா, ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்புறம் மெய்டு அந்த நிலைமையில கிடக்கிறத பார்த்துட்டு யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. சூப்பூல் வந்து அங்கே வந்திருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு போகுது டேஞ்சரில் இருக்காங்கன்னு நம்ம பியுமே கால் பண்ணிவிட்டு நீ ஜியை இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சூப்பூல் வீட்டுக்குள்ளே போகிறா. அப்போது பாய் வந்து நீ என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசுகிறா. அப்புறம் ஜியை பற்றியும் பேசுகிறா. அவளுக்கு ஜெலஸாக இருக்க போல், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை இவளுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த ஸ்டெப் மதர் ஜிஎம்ஏ போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நீயுமே இறந்து போகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூப்பூல் ரூமில் பார்த்துட்டு ஜி எங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவளுக்கு கால் பண்ணுறா, அவள் அட்டன் பண்ண போகிறா. பட் அவங்க அட்டன் பண்ண விடாமல் பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்காங்க. வெளியில் ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு வந்து நம்ம சூப்பூல் பார்க்குறான். உடனே பிசாமல் வந்து ரொம்ப நல்லவும் மாதிரி உனக்கு என்னாச்சு ஜி, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது சூப்பூல் வந்து இவளுக்கு என்னாச்சு, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் அவங்க யாருக்கோ கால் பண்ணி நீங்கள் வேகமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரீட்டா வந்து நம்ம ஷூட் கிட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இப்போ நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷூட் வந்து நான் அதுக்கு எப்போவோ ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம பேபிலாம் பெற்றுக்க வேண்டாம், இப்போது ஒரு வேளை அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் நம்மளால் தாங்கிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரீட்டா வந்து ஊர் நம்மளை தப்பாக பேசும், ஸோ நம்ம கண்டிப்பாக மேரேஜ் பண்ணால் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது சூப்புல் வந்து நம்ம ரீட்டாவுக்கு கால் பண்ணிவிட்டு ஜியோட நிலைமையை பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவ ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க பிசாமா வந்து அந்த மேடை அடைச்சி கொலை பண்ணிட்டாங்க போல். ஸோ அவங்க பாடி எடுத்துகிட்டு போக தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்கே கவருக்குள்ளே அந்த மேடை போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாரை போட்டுட்டு நீ நல்லா போய் சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே அவங்க பேங்கிள் விழுந்துருது. பட் அவங்க அதை கவனிக்கலை. இவங்க குளிக்கும் போது பார்க்குறாங்க அந்த பேங்கிள் காணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க. பட் பேங்கிள் எங்கேயுமே காணும். பட் அங்கங்கே பிளட் சிந்திருக்க தான் அவங்க பார்த்துட்டு இதை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஜிஏ வந்து பார்க்குற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே பீம் வந்துட்டு நர்ஸை யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் சூப்பூல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது பேசாமல் எதுக்கு நர்ஸெல்லாம், நானே ஜியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சூப்பூல் கிட்ட நீ வந்து பார்த்துக்கோ, நீ வந்து 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ண, அப்புறம் நீங்கள் வந்து என்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க உடனே அழுது நல்லவங்க மாதிரி நீ எப்போவுமே ஒரு அம்மா மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அப்போது சூப்பூல் வந்து இதுக்கு மேலேயும் நீ ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாட்டி அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிளட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்னிங்கை போய் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது பாப் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அவங்க உடனே என் பேங்கில் காணும், ஸோ அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப் வந்து அது தொலைஞ்சி போனால் என்ன, வாங்க புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே போயிடுறாங்க. இங்கே ஜி வந்து கான்ஷியஸ்க்கு வந்துடுறா. நம்ம ஹீரோ பேசினோடனே அவளுக்கு மெய்டு இறந்து போனாங்கள்ல, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அவள் ரொம்ப ஸ்கேர்ட் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போது சூப்பூல் வந்து நீ இப்போதைக்கு அவகிட்ட எதுவுமே கேட்காத, அவள் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வெளியில் போய் கால் பண்ணிவிட்டு அங்கே வேலை பார்க்குறவாங்க நம்ம ஹீரோவோட வீட்டில் அங்கே பிசாமா வந்தால் உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே பாப்பும் நம்ம பிசாமாவும் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபஸ்ட்டு ஜியை பாரு, அதுக்கப்புறம் நம்ம போய் உனக்கு செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவன் வந்து இல்லைனா ஃபஸ்ட்டு மூவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு நியூ கேரக்டரோட என்ட்ரி ஆகுது. அவங்க ஏதோ கன்வின்ஸ் பண்ணி அவளை அனுப்பி விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட வராங்க. இவர் வந்து நீ இவ்வளோ பைத்தியகாரத்தனமாக எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. பார்த்தா பாப் ஆக்சுவலி பீமோட அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு கிடையாது போல், இவருக்கு பிறந்த குழந்தை. ஸோ அவங்க வந்து நீ எப்போ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, உன்னோட பொண்ணை நீ மறந்துடுற மேல், அவளை நானே பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பார்க்க தேவை கிடையாது, எதுக்குமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லி ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவரை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்புறம் போயிட்டு ஜி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போது பீம் வந்து தொடாமல் கொஞ்சம் தள்ளி நின்று பேசு அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு டென்ஷன் ஆகிருதா. அவள் அங்கேருந்து போகிறா. சூப்பர் வந்து நர்ஸ்க்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாப்போட அப்பா வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்கார். அதை பார்த்துட்டு நீ யார், என் பின்னாடி எதுக்கு ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போது பிசாம வந்து பயப்படாத, நான் தான் கூட இருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காலிலேருந்து யாரையுமே காணும்னு சொல்லிட்டு பேங்க் வந்து அந்த வேலைக்காரங்கிட்டலாம் என்னாச்சு, எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இவங்க அதாவது அந்த மேட்ல தங்கச்சி இருந்தாங்கல்ல, அவங்க வந்து மேட்க்கு கால் பண்ணுறாங்க. பட் அவங்க எடுக்கலன்னு சொன்னோன்னே இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஸோ இவங்களும் அந்த பையனும் சேர்ந்து பிசாமா வீட்டுக்கு வராங்க. கூட சூப்புலுமே வரான். வந்துட்டு எங்கே என்னோட அக்காவை காணோம், நான் மெசேஜ் பண்ணேன், கால் பண்ணேன், பட் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பிசாமா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரூமில் போய் பார்த்தா அங்கே எந்த ஒரு திங்ஸையுமே காணோம். அப்போது ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பிசாமா வந்து அவங்களோட தடையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டாங்க போல். பாவமே இதை பார்த்து பயந்துட்டு என்னாச்சு, இவங்க எங்கே போனாங்க, சொல்லாமல் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது பிசாமா வந்து ஒரு வேலையை விட்டுட்டு கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோட வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க அக்கா அதாவது மெய்டோட திங்க் ஏதோ கிடச்சிருக்கு. ஸோ அவங்க அதை தெரியாமல் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பீம் கிட்டே அதை காட்டுறாங்க. அப்போது இந்த செயின் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பீம் வந்து அப்படி இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு போகிறவங்க எதுக்கு இந்த செயினை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரீட்டா வந்து எனக்கு எதுவுமே சரியாக படல, ஸோ இதில் ஏதோ தப்பு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்களுமே ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து மெய்டு நீங்கள் தான் வேலையை விட்டு அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போது பிசாமா நான்லாம் அனுப்பலாம், அவங்களாம் வேணா எங்கேயாச்சும் போயிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பாப் வந்துட்டு அவங்க திங்ஸ்லாம் திருடி கூட இருக்கலாம், அம்மாவோட பேங்கிள்ஸுமே காணோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே பிசாமா நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மெய்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்களே, அவங்க முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது பிசாமா நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஜியை கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. பேங் வந்து அவன் நிலைமையை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் ஜி எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இங்கே ஸ்டீவும் சூவும் சேர்ந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து விடுறாங்க. தேங் வந்துட்டு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஸ்டீ நம்ம அப்புறமா போகலாம், நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரீட்டாவும் சூட்டும் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஜி கிட்ட ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ட்ரை பண்ணுறான். பட் அவள் இன்னும் கான்ஷியஸில் இருக்கா. பட் அவள் பேசுறதுக்கே முடியலை. அவள் ரொம்ப ஸ்டண்ட் ஆகியிருக்கா. அங்கே வந்து மெய்ட் வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் தொழுங்க வாய, எங்கள் அக்காவை பற்றி எந்த ஒரு நிலைமையுமே தெரியலை அப்படின்னு சொல்லும் போது அவள் ஒரு மாதிரி ரொம்ப ஷுவர் ஆக ஆரம்பிச்சிடுறா. பீம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அங்கே வந்து அவங்களுக்கு ஏதோ டெக்ஸ்ட் மாதிரி வருது, அதை பீம் கிட்ட காட்டுறாங்க. அவன் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே பிசாமா வந்து அவரை மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்போது சூப்பர் வந்து இதுக்கு மேலே நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பீமே சைலண்ட்டாக இருக்கான். அப்போ அவங்க வந்து ஒருவேளை அக்கா வந்து என்கிட்ட சொல்லாமல் போயிருந்தா, ஆனால் போயிருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அவர் வந்துட்டு இப்போ இன்னும் புதுசாக நீ என் பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது பிசாமா வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல உனக்கு என்ன வரப்போகுது, ஒருவேளை நீ ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோவேன், பிஸ்னஸ் நம்மள்ட்ட ஆகிரும், அப்புறம் அந்த சொத்து எல்லாமே உன் பொண்ணுக்கு தானே வந்து சேரும், நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே பீம் வந்து சூப்புல் கிட்ட நீ வீட்டுக்கு போனப்போ என்ன பார்த்தா அப்படின்னு கேட்குறான். அப்போது சூப்புல் வந்து நான் போனப்போ உங்கள் ஸ்டெப் மதர் வந்து ஜியை வந்து பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தாங்க, அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவங்க வந்து அப்போது நீங்கள் என் அக்காவை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போது ரீட்டா வந்து நம்ம போயிட்டு திரும்ப அந்த வீடை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சூப்புல் ஏன் அப்படின்னு சொல்லும் போது உங்களை யாருக்கும் பிசாவை பற்றி தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, அவங்க கண்டிப்பாக நம்ம கிட்டே இருந்து எதையோ பெருசாக மறைக்கிறாங்க
பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது பேங்குமே அவளும் கரெக்டாக தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பிசாம வந்து அவர்கிட்ட ரொம்பவே க்ரீடினஸ் தந்துட்டுருக்காங்க. நீ ஹெல்ப் பண்ணா எல்லாமே நமக்கு வந்துடும், அப்புறம் நீயும் ஒரு ஜமீன்தார் மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து என் வேலையை விட்டுட்டுல என்னால் வர முடியாது, போ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் ரீட்டா வந்து அங்கே எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கா. கூட சூப்புல வந்திருக்கா. அப்போ இதை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ரீட்டா நாங்கள் இங்கே ஒரு ஒர்க்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, நீ வர வர ஓவராக தான் போயிட்டுருக்க, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ரீட்டா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா பிசாமா கிட்ட போயிட்டு, நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், கண்டிப்பாக உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு பக்கம் பேங்கோட வீட்டில் பாட்டி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாதான் விளக்கி போட்டுட்ருக்காங்க. அப்போது 2 கிராணிஸுமே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, பேங்க்கும் பீமுக்கும் மேரேஜ் ஆக போகுது, ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பொண்ணு கேர்டேக்கராக வந்து சூப்புல் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வந்திருக்கா. பட் ரீட்டா அவன் மேலே ஃபுல்லாகவே டவுட் பட்டுகிட்டே இருக்கா. சூப்புல் பட் அதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறா. ரீட்டா வந்து பிசாமா தான் ஒரு வேளை சென்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸாக கேட்குறா. பட் அவள் அது எல்லாத்துக்குமே யோசித்து தான் பதில் சொல்கிறா. சூப்புல அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அவளை ஜாப்லேயுமே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பாட்டியை மீட் பண்ண வர. அவங்க வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தாங்கமே இருக்கா. அப்போது நீயும் பீமும் வேகமாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருக்காங்க போல். இவ வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுனால வேகமாக மேனேஜ் பண்ணிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எதனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேனேஜ் பண்ணிக்கிற மோடில் தான் இருக்காங்க. அப்போது அவங்க தேங் வந்துட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் தான் என்னோட பொண்ணு தேங் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு ப்ரெசன்ட் ஞாபகம் வந்துடுது. அவங்களுமே பேங்க்கும் பீமுக்கும் மேரேஜ்னு சொன்ன உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நீ எதுக்குமே வரி பண்ணிக்காத, இதுக்கப்புறம் நீ எப்போவுமே என்னோடையவளாக தான் இருப்ப, நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ஜியை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ நீ கவலைப்படாத, அவளுமே சரியாகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் இங்கே சூப்புல் வந்து அந்த பொண்ணு வந்தால அவளோட பேர் லீ, அவளை கூப்பிட்டுட்டு ஜியோட ரூமுக்கு வந்திருக்கான். அப்புறம் நீ வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவள் நீங்கள் பார்த்துக்கிறத விட நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ரீட்டா வந்து ஜி மேலே ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே சூப்புல் வந்து நீ சும்மா இரு, லீ வந்து அவள் வேலையை நல்லா தான் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த வேலை பார்க்குறவங்களும் ரீட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. சூப்புலுமே ஜியை தூங்க சொல்லிட்டு மொபைலை வந்து லீ கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் சூப்புல் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லீ வந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்போது ரீட்டா இதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே ஒட்டு கேட்குற அப்படின்னு சொன்னோடனே அவள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. சூப்புல் கிட்ட இதை போய் சொன்னாவன் நீ ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ரீட்டா வந்து பார்த்துட்டே இவளால் ஏதாச்சும் தப்பு நடக்கலாட்டி நான் என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே நம்ம ஜியை பார்க்க வந்து பீமும் பேங்கும் போகிறாங்க. அவங்க முன்னாடி அவள் ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம பீமுக்கு அவங்க செக்ரட்டரி கால் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பிசாமா இருக்காங்களா அவங்க தான். அவங்க பிஸ்னஸை பற்றி தப்பாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவளும் பயந்துட்டு கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தா இந்த லீ இருக்காள், இவளுமே பிசாமாவோட ஆள் தான் போல். அவள் வந்து இந்த ஜியை நான் பார்த்துக்கிறதுல அவளால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, இங்கே பெரிய விஷயம் என்னன்னா எல்லாருமே என்னை நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜி வந்து கேட்டுகிட்டே தான் படுத்துட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.